எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவரை பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் ஜோசப் விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் ரைஸில் வந்து அவருக்கு ஜெல்லஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்பெக்குலேட் பண்ணி பேசுகிறத அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு, புறக்கணிச்சிருக்காரு இல்லை அப்படின்னு. இதுக்கு மாறா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருத்தர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து சிஎம்மாக வந்திருக்காரு, ஆகியிருக்காரு அப்படிங்கிறது நினச்சி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திராவிடன் மேஜர்ஸு அப்புறம் பிஜேபி அந்த இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் எல்லாரையும் வந்து இது பண்ணி அவங்களெல்லாம் தோற்கடித்து முன்னாடி வந்திருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த யங் ஏஜில் அவர் வந்து எம்ஜிஆர், என்டிஆர் அவங்கள விட நிறைய வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு அவங்களெல்லாம் காட்டிலும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அரசியலில் இல்லை, நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், நான் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவர். சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கு விஜயை பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து எப்போது எங்கே நடந்திருக்குன்னா, போயஸ் கார்டனில் அவர் ரெசிடென்ஸில் வந்து அந்த ரெசிடென்ஸ்க்கு வெளியில் அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சண்டே அன்னைக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் விஜய்க்கும் 25 இயர்ஸ் கேப் இருக்குது இடையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறேன், எங்கள் காம்படிட்டர்ஸை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிட் பண்ணுறது எங்களோட அதில் அது நல்லது இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து ஒரு வேளை கமலஹாசன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகியிருந்தாருன்னா பொறாமைப்பட்டிருக்கலாம், ஏன்னா என்னோட சமகாலத்தில் இருந்தவர் அவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது, டிஎம்கே அண்ட் டிஎம்கே லீடர்ஸ்க்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நான் மீடியேட்டராக இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அது ரூமர்னு அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்றைக்குமே இன்டெக்ரிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் இதுக்காகவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பொலிட்டிக்கல் அந்த டென்ஷனில் இதெல்லாம் நிகழுமா, பாசிபிளா அப்படிங்கிற மாதிரியும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவர் டிஎம்கே லீடர் எம்கே எக்ஸ் லீடர் இதை வந்து சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மீட் பண்ணேன், அவர் வந்து எனக்கு பல வருஷமாக அவரை வந்து பழக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சதில் வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருந்தார் அந்த அசம்பிளி எலெக்ஷனில். இது 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோடது, அது பியாண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவரை நான் ஃப்ரெண்டுங்கிற முறையில் தான் நான் அவரை மீட் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து நான் விஜய் வந்து சிஎம்மாக வந்தது எனக்கு விரும்பாதனால நான் அவரை போய் பார்த்துருக்கேங்கிற மாதிரிலாம் பேசப்படுது அப்படின்னு அந்த கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுத்துருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து பாலிட்டிக்ஸ் கரெக்ட் டைம் தான் வந்திருக்காரு, பீப்புள் வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அந்த இது வந்து வேணும், சொல்யூஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் கரெக்டாக வந்திருக்காரு. 60 இயர்ஸாக ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த திராவிடியன் மேஜர்ஸ் 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணதில் இப்போ வந்து ஒரு பாப்புலாரிட்டினால் எஸ்பெஷலி விமன் அண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு நடுவில் ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கார். அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. பீப்புளுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது விஜய் கிட்ட, அவர் எல்லாத்தையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் வந்து அவருக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆவது வந்து ஸ்பேர் டைம் கொடுக்கணும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக எஃபெக்டிவாக. அவங்க ஃபேன்ஸ் அண்ட் கேட்ரேஸ் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிஎம் விஜயை தான் வந்து அது இம்பேக்ட் எல்லாமே அவர் மேலே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா எதுவுமே வந்து அவங்க கேட்ரேஸ் இல்லை அப்படின்னா அது வந்து லீடர்ஸை தான் பாதிக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து எலெக்ஷனில் வந்து என்டர் ஆகி பொலிட்டிக்கல் அந்த இதில் வந்து 2001 வின் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு ஃபேன்ஸ்க்கு. அவர் வந்து நான் பொலிட்டிக்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு போனது மக்களுக்கு வந்து என்னோடய ரசிகர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் என்னோடய ரசிகர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து வேறு, நடிப்பு அப்படிங்கிறது வேறு, ரெண்டும் வந்து ஒன்று கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஆக்டிங் அந்த ப்ரொடியூசர் அந்த இது வந்து அந்த இதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அந்த இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு.
சினிமா சரியாக ஓடலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ப்ரொடியூசரை அஃபெக்ட் பண்ணும். பட் பொலிட்டிக்ஸில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது மொத்தம் வந்து அந்த கண்ட்ரியவோ இல்லாட்டி அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தலைவர்னா அவங்க அந்த நாட்டையோ இல்லாட்டி மாநிலத்தையோ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அந்த சிஎம் மீட் பண்ணதை பற்றி சொல்லும்போது அவருக்கு வந்து கஸ்டமரி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து லேட் சிஎம் கருணாநிதி அவரை 1996 பார்த்தேன். அப்போ வந்து அதை மீட் பண்ணுறதுக்கு அவர் விரும்பினார், அதனால தான் அப்படிங்கிறதையும் அவர் அங்கே சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் பற்றி வந்து கமலஹாசன் ஆக்டர் அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. யாரும் வந்து அசஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து வித்தின் 2 ஆர் 15 டேஸ்க்குள்ளே வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இதை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆஸ்ட்ராலஜி தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம சீஃப் கமல்ஹாசன் அவர் மதுரையில் சண்டே அன்னைக்கு இதை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு 6 மாதம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்காரு. நியூ கம்மர்ஸ் பாலிட்டிக்ஸில் வந்து புதுசு கிடையாது. இது வந்து இண்டிபெண்ட் இந்தியா ஃபார்ம் ஆனதுலேருந்து நியூ கம்மர்ஸ் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு மதுரை ஏர்போர்ட்டில். நியூ கவர்மெண்ட் வித்தவுட் திராவிடியன் மேஜர்ஸ். கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து திராவிடியன் பார்ட்டி இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரஜினி சொன்னதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஜெலஸ் ஆயிருந்திருப்பார். அதாவது கமல் ஒன் அப்படிங்கிறத வந்து சொன்னப்போ பவருக்கு வந்ததை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸ்பீக்கிங் அபவுட் விஜய் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. வந்து எப்போவுமே சினிமா துறையிலையுமே காம்பீட் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் என்றைக்குமே ஜெலஸாக இருந்தது கிடையாது. நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்மென் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்கே வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. அதாவது 100 லாயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதாவது தாந்தோணிமலை கரூர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சண்டே அன்னைக்கு அந்த இதில் வந்து ஈவெண்ட்டில் வந்து என்ன ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இது வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது எங்கன்னா டிவிகே வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி விபி மதியழகன் அப்படிங்கிறவர் வந்து அதை வந்து ப்ரிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்தவங்களெல்லாம் ஷால்லாம் வந்து போற்றி அவங்கள வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லாயர்ஸ் எல்லாம் வந்து அதர் பார்ட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க. க்ரோயிங் சப்போர்ட் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ரீஜியனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. இவர் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சிஎம் விஜய் பற்றி சொல்லும்போது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. அவருடைய வளர்ச்சி தொடரட்டும் சிஎம் அண்ணாவோடது அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.